வணக்கம் நேயர்களே. இப்போது நீங்கள் வீடியோவில் பார்க்குற மூலிகை ஆதாளை. இதை காட்டாமணக்கு, எலியாமணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம் நாட்டில் தரிசு நிலங்கள், சாலை ஓரங்கள் ஆகிய இடங்களில் பரவலாக நம் நாட்டில் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு செடி வகை. இதனுடைய இலைகள் பாருங்கள், நல்லா பிரிஞ்சு 3 அல்லது 5 பிரிவாக பிரிஞ்சு கை மாதிரி ஷேப்பில் இருக்கும். இதனுடைய மலர்கள் பார்த்திங்க அப்படின்னா சிவப்பு வண்ணத்தில் சின்னதாக இருக்கும். இதனுடைய காய்கள் ஆமணக்கங்காய்கள் போல், ஆனால் சின்ன சைஸில் இருக்கும். விதைகளும் அதே மாதிரி இருக்கும். அதனால தான் இது காட்டாமணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் நிறைய நோய்கள் நீக்க பயன்படுத்துகிறாங்கங்க. இந்த செடியை ஒடிச்சோன்னா பால் வரும். அந்த பாலை இரத்தம் கசியக்கூடிய புண்களின் மீது வைத்தால் இரத்தம் உடனடியாக நிற்கும். இந்த பாலை கொண்டு வாய் கொப்பளித்தால் கடவாய்ப்புண், வாய்ப்புண் எல்லாம் சரியாகும். அதே மாதிரி இதனுடைய தண்டை ஒடிச்சு பல் விளக்குனா பல்வலி நிற்கும். ஈறுகளிலிருந்து வலியக்கூடிய இரத்தம் நிற்கும். எழுறு வீக்கம் சரியாகும். எழுறுகள் பலப்படும். பல் சொத்தை வராமல் இது தடுக்கும். இதனுடைய இலைகளை பறித்து வதக்கி குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு குறைவாக பால் சுரந்தால் அவர்களுடைய மார்பகங்களில் வைத்து கட்டினால் பால் அதிகமாக சுரக்கும். அது மட்டும் இல்லாமல் உமிழ்நீரை இது அதிகமாக சுரக்க செய்யும். இதனுடைய இலைகளை பறித்து விளக்கெண்ணெய் சேர்த்து வதக்கி கட்டிகள் வீக்கங்களுக்கு மேல் வைத்து கட்டினால் அவை விரைவில் குணமாகும். இதனுடைய விதைகளிலிருந்து பயோடீசல், இது விதைகளிலிருந்து எண்ணெய் மற்றும் கிளிசரின் ஆகியவை தயாரிக்கப்படுகின்றன. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.